சிந்து வந்து சிவா கிட்ட வந்து கொலுசு போட விடுறாங்க. சிவாவும் ரொம்ப வந்து சந்தோஷமாக கொலுசு போட்டு விடுறாரு. அதனால சிந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அடுத்து வந்து சிவா வந்து வீட்டுக்கு வரமாட்டேங்கிறாரு. அதனால சிந்து என்ன பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கே வந்து போயிடுறாங்க சிவா கூட இருக்கணும்னு சொல்லிட்டு. அதன்படி வந்து சிவா கிட்ட வந்து சிந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி கையில் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து லேடி டாக்டர் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு எதுவும் பிரச்சனை இல்லையேன்றாங்க. நான் வந்து டாக்டருக்காக தான் இப்படிலாம் பண்ணுறேன்னு சரின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அடுத்து வந்து சிந்து என்ன பண்ணுறாங்க, சிவா கிட்டே எனக்கு சாப்பாடு சாப்பிட முடியல, என்னால் வந்து சாப்பிடாம எப்படி இருக்கிறது அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே சிவாவை வந்து ஸ்பூனில் ஊட்ட வர்றாரு. உடனே சிந்து என்ன சொல்கிறாங்க, ஸ்பூனில் ஊட்டினா எனக்கு பிடிக்காது, சாப்பிட்ட மாதிரியே இருக்காது அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு கையிலே ஊட்டி விடுறாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு செம கடுப்பாகிறாங்க ஸ்னேகா. உடனே சிந்து வந்து அங்கேருந்து போக சொல்லி பயங்கரமாக பிரச்சனை பண்ணுறாங்க. இதை பார்த்த வந்து சிவா வந்து சிந்து வந்து இங்கே தான் இருப்பா, அவன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விடுறாரு. சிந்து கிட்டே நீ பண்ணுற விஷயம்லாம் எனக்கு தெரியும், இதெல்லாம் உண்மை இல்லைன்னு எனக்கு தெரியும், ஏன் சிந்து இப்படிலாம் பண்ணுற, வீட்டுக்கு போ சிந்து, நான் வரேன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி அனுப்பிச்சி வைக்கிறாரு. சஞ்சய்க்கு வந்து என்ன பண்ணுறாங்க, கால் பண்ணுறாங்க நம்ம பைரவி. உடனே சஞ்சய் யோசிக்கிறாரு, ஐயோ பைரவி கால் பண்ணுறாளே, அவன் வீட்டுக்காரன் நான் அடித்த விஷயத்தை அவன் கண்டிப்பாக சொல்லியிருப்பான், அதனால் பைரவி சத்தம் போட தான் நம்மளை கூப்பிட்றா, இப்போ எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஒரு வேளை நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இதோட கட் பண்ணிவிடுவாளோ, அதுக்கப்புறம் நம்ம பேசலைன்னா என்ன பண்ணுறது, பைரவி கிட்டே பேசாமல் நம்ம இருக்க முடியாது, ஆறுமுகத்தை பைரவிகிட்டேருந்து பிரிக்கலான்னு பார்த்தா நம்ம வந்து பைரவிகிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் கூட இருக்காது போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காரு. ரொம்ப நேரம் ஃபோன் எடுக்கும்போது மாற்றி மாற்றி பைரவி அடிச்சுட்டு இருக்கதா வேறு வழி இல்லாமல் ஃபோன் எடுக்கிறாரு. உடனே வந்து பைரவி வந்து ஏன் சஞ்சய் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்து பைரவி கொஞ்சம் வேலையாக இருந்துட்டேன், சொல்லு பைரவி அப்படின்றாரு. முக்கியமான விஷயம் பேச தான் கால் பண்ண, ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, ஐயோ தெரிஞ்சு போச்ச விஷயம், சாரி பைரவி, எதுவும் தெரியாமல் நடந்து போச்சு, நீ ஏன் சாரி கேட்குற, சாரியெல்லாம் நீ கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே, உனக்கு தேங்க்ஸ் சொல்ல தான் கால் பண்ணு, நீ என்ன சொல்கிற பைரவி, இல்லை வந்து சொல்லியிருந்தார் ஆறுமுகம், நீ ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டியாமே, நீ கவனித்த கவனிப்பில் அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு, உண்மையிலேயே நீ உனக்கும் எனக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பை இன்றைக்கி நிரூபிச்சிட்ட, ரொம்ப தேங்க்ஸ், இதனால் என் மாமியார் என்னை ரொம்ப பாராட்டினாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உண்மையிலேயே ஒன்றால் தான் வந்து இன்றைக்கி ஆறுமுகம் வெளியே வந்திருக்காரு, தேங்க்ஸ் சஞ்சய் அப்படி சொல்கிறாங்க. என்ன நம்ம ஒன்று நினச்சா பைரவி மாற்றி பேசுகிறா, ஒன்றும் புரியலையே அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே வந்து அப்படியே பைரவி, சரி ஆறுமுகம் வேறு என்னென்ன சொன்னான், வேறு ஒன்றும் சொல்லலை, இவ்வளோ தான் சொன்னார் அப்படின்னோடனே, ஓ அப்படி அவ்வளோதான் சொன்னாரா, சரி சரி ஆமாம் நான் ரொம்ப நல்லா கவனித்தேன், செம்ம கவனிப்பு அப்படின்னு சொல்லிட்டு, ஓ அப்போது ஆறுமுகம் எதுவுமே சொல்லலை, ஓ தன்மானம் தடுக்குது ஆறுமுகத்துக்கு, நம்ம அடித்ததை பைரவி கிட்ட சொன்னால் அசிங்கமாயிடும்னு யோசிச்சிருக்கான், அதுதான் சொல்லாமல் விட்டுருக்கான், இதுவும் நம்மளுக்கு நல்லது தான், பைரவிக்கு தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது, அப்புறம் ஏன் இப்படிலாம் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு நம்மளே கேள்வி கேட்பா, அதனால் ஆறுமுகம் நம்மளுக்கு ஃபேவரில் தான் எல்லாம் பண்ணியிருக்கான், உனக்காக தான் பைரவி நான் எல்லாமே பண்ணுறேன், எப்போவுமே உனக்காக தான் எல்லாமே பண்ணுவேன் அப்படின்னு, தேங்க்ஸ் சஞ்சய், சரி சஞ்சய் ரொம்ப நல்லது, நான் அப்புறம் நேரில் பார்க்கும்போது பேசலாம், நான் வச்சிடறேன் அப்படின்னு, நேரில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்கா சஞ்சய். உடனே வந்து ஏன் ஆறுமுகம் சொல்லாமல் விட்டான், என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. இங்கே வந்து சார் உங்களை பார்க்குறதுக்காக ஆறுமுகம்னு ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னோடனே, ஓ என்னை நேரடியாக பார்க்க வந்திருக்கானா, என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு போய் மீட் பண்ணுறாரு. சொல்லு ஆறுமுகம், எதுக்காக என்னை பார்க்க வந்த அப்படின்னோடனே, உனக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன், நீ என்ன சொல்கிற அப்படின்னோடனே, உடனே பலார்னு அறவிடுறாரு. உடனே என்ன போலீஸ் ஆஃபீஸில் அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிரிக்கிறாரு. உடனே வந்து ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாரு, எல்லாம் கனவா, அவன் என்ன அடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சார் அடித்த மாதிரி இருக்கா அப்படின்னோடனே, எப்படி கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. என்ன சார் திருப்பி எப்படியும் நான் கொடுத்துருவேன்ற ஒரு பயம் இருக்குது உங்களுக்கு, அது போதும் சார், இல்லை சார் நீங்கள் ரொம்ப நல்லா கவனிச்சேன்னு பைரவி கிட்ட சொன்னீங்கன்னா இப்போ தான் சார் புரியுது, நீங்கள் பைரவி கிட்ட நல்ல பேர் வாங்கிறதுக்காக தான் இப்படி நடிக்கிறீங்கன்ற விஷயத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன் சார் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறார் செஞ்சு, என்ன இவன் இப்படி புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு